கன்ஃபியூஷன் அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் வருதுன்னா, நம்ம மைண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அட்மின் மாதிரி எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் கடைசியில் அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. லைக் நம்ம மனசு பாஸ்டில் நடந்த விஷயத்தையும் ஃபெயிலியர்ஸோ எம்பாரஸையும் திரும்ப திரும்ப படிச்சுட்டு அப்போ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்மகிட்டே கொஷின் கேட்டுட்ருக்கோம். இல்லைன்னா ஃப்யூச்சரில் இன்னுமே நடக்காத விஷயங்களை பற்றி பயந்து இல்லாத பிரச்சனைக்காக இப்போவே கவலைப்பட்டுட்ருக்கோம். இதுதான் நம்மளுடைய பிரைன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்மளுடைய ரியாலிட்டி லைஃபே ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து மனசை கண்ட்ரோல் பண்ண 3 சிம்பிள் டெக்னிக் பார்க்கலாம். மனசு ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களே, ஆக்சுவலி அது கரெக்டு தான். அதை பிடிக்கிறதுக்கு லாஜிக்கலாக செட் ஆகாது. நம்ம கொஞ்சம் அது லெவலுக்கு இறங்கி போவோம். இந்த மங்கியோட அட்டென்ஷனை மாற்றுங்க. குழப்பம் வரப்போ உடனே ஒரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மீம்ஸு இல்லைனா ஒரு ஃபன்னியான ஒரு டைலாக்ஸை வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. இது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு வேறு ஒரு வேலையில் ஈடுபடுறப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்மளுக்கு அந்த செயின் வந்து கட் ஆகி போயிடும். நீங்கள் திரும்ப வந்து நான் ரிலாக்ஸாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸான சாங்ஸோ இல்லை ஃபெயிலியர் சாங்ஸோ கேட்டிங்கன்னா மறுபடியும் மைண்ட் அதிலே தான் இருக்கும். அதனால் உடனே போய் ஒரு லைக் வடிவேல் ஜோக்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஜோக்ஸ் பார்த்து உங்கள் அட்டென்ஷனை வந்து திருப்புங்க. ரொம்ப டென்ஷனாக இருந்தால் அமைதியாக ஒரு சேரில் உட்காந்து உங்கள் கோபத்தையும் சோர்வையும் பார்த்து இன்றைக்கி நீயும் இரு, நானும் இருக்கேன், என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு அதுக்கிட்டேயே சவால் விடுங்க. அது ரெண்டும் நம்மக்கிட்ட வந்துட்டே தானே இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக அதை ஒரு கெஸ்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கோபம் வந்தால் உங்கள் கோபத்துக்கே ஒரு காஃபி கொடுத்து அட அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது தான் அதிகமாக சோர்வு வரும். அதனால் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது சும்மா ட்ரையல் ரன் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இது வெறும் ட்ரையல் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. ஒரு சின்ன காமெடி டெக்னிக்ஸை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மனசு தானாகவே ரிலாக்ஸ் ஆகும். கோவம் அதிகமாக படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பகிருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.